கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் சாம் தமிழ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறோம், டெய்லரிங் ஷாப்போட டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஷாப்லாம் நான் கடையெல்லாம் வச்சுட்டு தைக்கல, கடை மாதிரி வீட்லேயே தைச்சி கொடுக்குறேன். இன்றைக்கி வெனஸ்டே எடுத்த விலாக் தான் இது. இதில் வந்து நான் காலையில் 8 மணிக்கெலாம் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எத்தனை ப்ளவுஸ் நான் தைச்சி முடிக்கிறேன்றது தான் நான் அதில் சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்லேயே கட் பண்ணி வச்சுருவேன். நைட் டைமில் கட் பண்ணி வச்சுட்டா காலைல டைமில் அப்படியே டேரெக்டாக உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன். புடவைக்கு ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் அடிக்கிறது இதெல்லாமே ஃபஸ்ட்டு நான் முடிச்சுட்டு அதை வந்து அந்த பேக்கில் வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸை தைக்க ஆரம்பிப்பேன். நைட்லேயே கட் பண்ணி வச்சுட்டு காலையில் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேலை பலுவை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தைக்க நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கட் பண்ணுறதுக்கு நடுவில் எழுந்து கட் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லாமல் நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தால் ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். ஸோ 1 ஹவர்க்குள்ளே ஒரு ப்ளவுஸு இல்லை 3/4 மணி நேரம், ஒரு சில பேர் அரை மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடுவாங்க. அவங்கவுங்க வேலைக்கான ஸ்பீடை பொறுத்து தான் அவங்கவுங்க வந்து தைப்பாங்க. ஸோ நான் எப்படியும் ஒரு நாளைக்கு நான் தைக்கணும்னு உட்காந்தேன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் தைச்சிருவேன். என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் புடவையோட ஓரெல்லாம் அடித்து வச்சுட்டு லைனிங் ப்ளவுஸ்லாம் நான் தனித்தனியாக வந்து கட் பண்ணி தனித்தனியாக செப்பரேட்டாக அந்தந்த கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ்க்கு மேலே வந்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து கட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட துணி அதுக்கு மேலே நான் அளவு ப்ளவுஸ் வச்சுருப்பேன். அப்போ தான் எனக்கு யாரோட ப்ளவுஸ் யாருதுன்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன். எப்படியோ நான் ஒரு நாளைக்கு 7 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸோட காசை வந்து சார்ஜ் பண்ணலாம். 7 ப்ளவுஸ் தைச்சாவே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே போகும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்தந்த ஏரியாவை பொறுத்து வந்து ப்ளவுஸோட தையல் கூலி வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்களும் எங்களோட ஏரியாவை பொறுத்து தான் வாங்குகிறோம், அதிகமாகலாம் வாங்கலை. நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். டெய்லி வந்து டெய்லரிங் மிஷினில் உட்காந்து ஃபுல்லாக என்னால் தைக்க முடியலன்னா கூட என்னால் எந்த அளவுக்கு தைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நான் தைச்சிருவேன். கஸ்டமரோட துணி என்கிட்ட வந்தாவே நான் ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக தைச்சிட்டு போயிடுவோம். சிங்கிள் பீஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, 5-6 பீஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஒரே கஸ்டமரோட ப்ளவுஸாக இருந்தால் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கள, நான் மடித்து வச்சுட்ருக்கேன்னு, இது வந்து கிட்டத்தட்ட 2 கஸ்டமரோடது 6 12 ப்ளவுஸ் இருக்கும். நான் இதில் 6 ப்ளவுஸ் தான் காட்டியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து தனியாக எடுத்து அந்தந்த கஸ்டமரோட பேக்கில் நான் வச்சுருவேன். புடவைலாம் நான் ஆல்ரெடி தைச்சி வச்சதுனால எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தைச்சி வச்சுருவேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சி அந்தந்த கஸ்டமரோட பேக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி தைச்சி எல்லா ப்ளவுஸையும் சேர்த்துட்டு அந்த ப்ளவுஸில் ஒட்டாத நான் ஊக்ஸு எல்லாமே கட்டுவேன். ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஹெம்மிங் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அந்தந்த கஸ்டமருக்கான பேக் கிட்ட வச்சுருவேன். ஸோ என்னோடய ரொட்டீன் இதுதான். நான் ஊக் கட்டுறதுக்கும் வெளியில் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நான் சிங்கிளாக தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட்டிங்லேருந்து ஊக் கட்டுறதுலேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே நான் இப்போதைக்கு நான் சிங்கிளாக தான் பார்த்துட்ருக்கேன். மேபி இன் ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமாக டெவலப் ஆனோம்னா நம்ம ஆளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்குள்ள வீடியோ வந்து நல்லா உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே ஃபுல்லாக அடுத்த நாள் காலையில் இது 2 டே 1.5 நாளைக்கு என்னென்ன வருமோ அது எல்லாமே நான் இதில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்து இருக்குன்றதுனால. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ப்ளைன் ப்ளவுஸு, அதெல்லாமே வேறு கஸ்டமர்து. இது லைனிங் ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ், இது வந்து வேறு கஸ்டமர்து. இதில் வந்து கிட்டத்தட்ட 2-3 கஸ்டமர்து இருக்கும். நான் மிக்சப் பண்ணி தான் காட்டியிருப்பேன். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணுறப்பவே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளைக்கு என்ன கட் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு கட் பண்ண ப்ளவுஸ் தனியாக வச்சுட்டு அந்த நாளைக்கு வந்து கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுவேன். அப்போ தான் அடுத்த நாள் அந்த துணியை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வரும், அடுத்த நாள் நம்ம இது தைக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட வேலையும் ஒரு சுறுசுறுப்பாக சீக்கிரமாக நம்ம முடிச்சிடுவோம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல எல்லோ கலர் ப்ளவுஸு, இது வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் கட்டிங் பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் கட்டிங் வீடியோ சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. கட்டிங் வீடியோஸ்லாம் வேணும்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கிளியராக எதுக்கப்புறம் எது தைக்கணும், எதுக்கப்புறம் எது கட் பண்ணணுன்றதை நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய அதர் வீடியோஸும் வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக சப்போர்ட்டாக இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா வந்து குறைஞ்ச நேரத்தில் நம்மளால் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல இன்கம்மை எடுக்க முடியுன்றதுனால தான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலான்னு சொல்லி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
இது வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டெல்லாம் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஓரளவுக்கு வந்து டைம் கொடுத்தாலே போதும், நம்ம தச்சிடலாம். அது எதர் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க டைமை இப்படியும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நம்ம நல்ல காசை வந்து சம்பாதிக்க முடியும். டெய்லரிங் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீட்டில் இருந்தபடியே எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டைமில் கட் பண்ணணும்னா அவசரமாக கட் பண்ணுவோம். கரெக்டாக வந்து அதை கட் பண்ணி முடிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நைட் டைம் சூஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ணுற அந்த டைமில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். கட் பண்ணி ஒட்ட வச்சுட்டிங்கன்னா எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி வச்சிடணும். அப்போ தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எழுந்திரிச்சு கட் பண்ணிவிட்டு உட்காந்து தைச்சிங்கன்னா தைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். என்னோடய ரொட்டீன் இப்படி தான். நான் கட் பண்ணி வச்சிட்டேன்னா எப்படியா இருந்தாலும் நான் தச்சு முடிச்சிடுவேன். ஸோ அந்த இதில் வந்து நான் கண்டிப்பாக கட் பண்ணுறது மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி வச்சுடுங்க. டெய்லர் இல்லை அப்படின்னாலும் டெய்லரிங் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்க முடியும். மந்த்லி இவ்வளோதான் அவ்வளோதான் டார்கெட் இல்லாமல் நல்ல ஒரு அதிகமான இன்கமே நம்மளால் சம்பாதிக்க முடியும். போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய ஹெல்த் இஷ்யூவும் வருது டெய்லர்ஸ்க்கு. ஸோ அதையும் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணலான்றதும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கஸ்டமரை நம்ம எந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தச்சு கொடுக்கணும். நம்ம வந்து தனியாக அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர்ஸ்லாம் எப்போவுமே அப்படி தான், நம்மளே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தச்சே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்து உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட கேளுங்க. வருதுன்னா வருதுன்னு இந்த ப்ளவுஸில் இந்த துணியில் ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களால் அவங்க சொல்கிற டிசைனுக்கு தைக்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள். இல்லைனா துணி பத்தாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய கஸ்டமர் நல்லா விவரமாக பேசுவாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணணும். ஹாஷாக நிறைய பேர் பிஹேவ் பண்ணிடுறீங்க. ஹாஷாக பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ நல்லா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா வருஷ கணக்கில் கூட உங்ககிட்ட தான் அவங்க தைப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க. காசு உங்கள் ஏரியாவில் தைக்கிறாங்கல்ல கடையில், அவங்கக்கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா ரெகுலராக அவங்க உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கஸ்டமராக நம்ம சேர்த்தாலே நிறைய கஸ்டமரை நம்ம சேர்த்துட முடியும். அதே மாதிரி ப்ளவுஸை கட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. தைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கட்டிங் தான் கரெக்டாக போடணும். நெக்கு கிட்ட எல்லாம் பெருசாக வரும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நெக்கு கட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் தைக்கணும். அவங்க வந்து சொல்லிடுவாங்கல்ல இந்தந்த மிஸ்டேக்குன்னு சொல்லி. ஒரு டெய்லராக வந்து பேசிக்காக நம்மளுக்கு எந்தெந்த மிஸ்டேக் வரும்னு தெரியும். ஸோ அதையும் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர எல்லா துணியும் உங்ககிட்டே கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் இருப்பாங்க. வீக்லி தைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமராக பிடிச்சிங்கனாவே நிறைய கஸ்டமர் நம்மளால் சேர்க்க முடியும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, புது கஸ்டமர் யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுவேன். அக்கா நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறேன், அது போட்டு பாருங்கள், அது ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸும் நான் கரெக்ஷன் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனாலேயே நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து வருஷ கணக்கில் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமராக பிடிக்கணும். அதே இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தைச்சி கொடுக்கணும். நிறைய மிஸ்டேக்ஸோட பழைய ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்மலாம் தைக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கணும். கேட்டு கரெக்டான அளவில் அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி தைச்சி கொடுக்கணும். அப்புறம் அவங்க போட்டதுக்கப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன். தைச்சி கொடுத்துடுவேன். கொடுத்துட்டு நம்ம தைச்ச ப்ளவுஸ் அவங்க போட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கே தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராத மாதிரி தான் தைப்பேன். இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. தைக்க ஆரம்பித்த புதுசில் ஒரே ஒரு கஸ்டமருக்கு தான் நான் அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருப்பேன். நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோரியும். அவங்க ரொம்ப லக்கி சாமுன்னு நான் சொன்னேன். அவங்க அன்றைக்கி கொடுத்த அந்த சப்போர்ட்டில் தான் நான் வந்து இது வரைக்கும் டெய்லரிங் தொழில் எடுத்து பண்ணுறதுக்கே அவங்க ஒரு ரீசன் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் இருக்கும் நம்மளோட சேனலில். இந்த மாதிரி ப்ளாக் மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸில் தான் நான் அந்த ஸ்டோரியும் சொல்லியிருப்பேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. அதையும் வாட்ச் பண்ணுங்கள். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வருவாங்கள்ல, துணியும் அளவு ப்ளவுஸ் கொடுக்குவாங்களா, அப்போயும் நான் கேட்டுப்பேன் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நான் தைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் போட்டுருவேன். அப்படி இல்லை கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிங் பண்ணணும்.
அந்த கஸ்டமரோட துணி தைக்கிறப்ப அவங்க என்ன மிஸ்டேக் சொன்னாங்களோ அதை கவனம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தச்சு கொடுக்கணும். அந்த துணியோட ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் என்ன பண்ணுவேன்னா அந்த கம்ப்ளைண்ட் எழுதிட்டு அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அதை எழுதிட்டு நான் சைடில் வச்சு பின் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் அவங்களோட துணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக அது ஞாபகம் வரும். ஒருத்தர் 2 பேர்னா நல்லா ஞாபகம் இருக்கும். நிறைய கஸ்டமர்ன்றப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பேக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அதே மாதிரி நான் கட்டிங் பண்ணுறப்போ கூட டைம் நோட் பண்ணி வச்சுருவேன். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நாங்கள் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நைட் டைமில் தான் கட்டிங் பண்ணுறது சூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நைட் டைமில் நான் கட் பண்ணுறப்போ இந்த டைமுக்குள்ளே நம்ம கட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவேன். 6 o'clock 7 o'clock வரைக்கும் தான் தைப்பேன். அதுக்கப்புறம் நான் கட்டிங் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. என்னோட ஸ்டார்ட் அப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த துணியோட கலரில் இருக்க நூல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கட் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லைன்னா நான் அது வாங்கணும் இல்லையா, ஸோ அது தைக்கிறப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிரும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு நூல் தான் எடுத்து வைப்பேன். நூல் எடுத்து வச்சுட்டு கட்டிங் போட்டு வச்சுருவேன். நைட் டைம்லேயே காலைல டைமில் சல்லுன்னு தைக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் கட் பண்ணது எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி முடித்த உடனே கரெக்டாக கட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணிடுவேன். அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க சொன்ன மிஸ்டேக் வந்து நம்ம சரி பண்ணி கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நான் அதை செக் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் வந்து சரியாக போட்டாலே ஸ்டிச்சிங் நம்மளோட அளவு மாறாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் கட்டிங் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸியாக அதில் எல்லாமே 1 by 1 ஜாயின் பண்ணிட்டு போகிறது தான் வந்து ஸ்டிச்சிங்கு. ஸோ கட்டிங்லேயே பாதி மிஸ்டேக் உங்களுக்கு போயிடும். ஸோ ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மீதி ஃபிட்டிங்கும் கரெக்டாக வந்துடும். நான் சொல்கிற மெத்தடில் கட்டிங் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும். நான் கட்டிங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே பீஸ் பீஸ்க்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒன்று வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தச்சிடுறாங்க. மெயின் கிளாத் வளவளப்பாக இருக்கும், அதில் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொக்கி பீஸ்க்கு லைனிங் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், லைஃபும் வரும். ஸோ அதனால் கொக்கி பீஸ் கண்டிப்பாக வந்து லைனிங் துணியில் தைச்சி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம நெக் போர்ஷன் தைக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் துணி தான் யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி. இல்லை அவங்க பைப்பிங் கேட்குறாங்கன்னா அந்த டைம் மட்டும் தான் நம்ம வந்து மெயின் கிளாத் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ப்ளவுஸோட துணியை தச்சு கொடுத்துட்றாங்க. அது வந்து வளவளப்பாக இருக்கும், கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக உட்காராது. அதிலே பார்த்தீங்கன்னா ஷேப்பே மாறிடும், நெக்கோட ஷேப்பு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தச்சு கொடுங்க, ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பட்டி பீஸ் தைக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நம்ம 3 லைனிங் கிளாத்து, மேலே மெயின் கிளாத்து, 4 கிளாத்து ஒரு சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பட்டி வந்து கரெக்டாக உட்காரும். ரொம்பவே வந்து கொல கொலன்னு இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்காக உட்காரும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக, நல்ல ஃபிட்டிங்காக, நல்லா பொருத்தமாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா. எந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் செம்மையான ஃபிட்டிங்கில் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கவனமாக வந்து கட் பண்ணுங்கள். அதெல்லாம் நிறைய மிஸ்டேக் வருது, ரொம்ப பெரிய அளவில் கட் பண்ணி தச்சுறீங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் வந்து அந்த கிராஸ் வருதுல்ல, அந்த இடத்துல எடுப்பாக நிற்கிற மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணுறப்போ ரொம்ப கிராஸாக வர்ற மாதிரி தான் நம்ம அந்த கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது ஃபினிஷிங். ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தைக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு மிஷின் உட்காந்து ஆன் பண்ணி துணியில் நம்ம அந்த ஊசியை உட்கார்றப்ப நான் அந்த டைம் வாட்ச் பண்ணிடுவேன். இந்த டைமுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணன்றதை நான் நோட் பண்ணிடுவேன். நோட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுற டைம் என்னன்னு சொல்லி நான் நோட் பண்ணிடுவேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி டைம் எடுத்துப்பேன். நம்ம கரெக்டாக ரெகுலராக தைக்கிற டைமுக்கு நம்ம முடிச்சிருக்கோமா, இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருக்கோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா அப்படின்னு நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைம் நோட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாள் படம் உங்களுக்கு வந்து டைம் இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே போவீங்க. நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு உங்களோட ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிறப்பவே நான் யோசிச்சுட்டே தைப்பேன். அடுத்து என்ன தைக்கலாம், அடுத்து என்ன கட் பண்ணலாம், எந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் நோட்டில் பார்த்துருவேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்பவே நோட்டில் பார்த்துருவேன். அடுத்த நாளைக்கு என்ன தைக்கணும், யாரோட ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துருவேன். முடிச்சு வச்சுட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸ் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. கஸ்டமரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு அந்த கையில் காசு வர்றப்ப தான் நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷமே, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளுக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கடன்லாம் தரமாட்டேன். துணி கொடுத்தவொடனே எனக்கு காசு கொடுத்துடணும், அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பிக் பண்ணி வச்சுருக்கேன்.
தையல் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு காசு கொடுத்துடணும். நம்ம டைம் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷ கணக்கில் இழுத்து அடிச்சிருவாங்க. அதில் நிறைய பேஜ் பேசுவாங்க அவங்க. நீங்கள் தச்சது சரியில்லைன்னுவாங்க, நான் காசு ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் பார்த்து 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 பொறுத்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நான் வந்து யாருக்குமே கடன் கொடுக்கறது கிடையாது. அவங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் நான் ப்ளவுஸே கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் 2 ப்ளவுஸ் தான் கொடுப்பேன். 2 ப்ளவுஸ் தைச்சா கூட அதே கஸ்டமரோடது நான் தனியாக பேக்கில் போட்டு எழுதி தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். அவங்க முழு காசு கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். நிறைய நான் காசு இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி யார்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு இந்த ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்தந்த டேக்கு நம்ம தைக்கிற காசு வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்துடணும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டே ரொட்டீன் என்ன, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். இது உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ளாகை நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகை உங்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பேப்பர் கட்டிங்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீட்டிலேருந்து தைக்கிறவங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக தைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் இருக்கோம்னு நினச்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சோம்னா சுறுசுறுப்பாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். கஸ்டமர்கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க கொடுத்த உடனே ஒரு 2 நாளில் கொடுக்க பாருங்கள். 2 நாளில் நம்ம தச்சு கொடுத்துடணும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு துணி வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் ஈஸியாக நம்மளோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறைய நான் விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடணும். கஸ்டமரோட துணியை தேக்கத்தில் எப்போவுமே வைக்கக்கூடாது. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சு வச்சுட்டோம்னா நம்ம அவங்க கரெக்டான டைமில் நம்ம கொடுத்துருவோம். அவங்களும் காசு சந்தோஷமாக கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களும் துணி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வாங்கிக்கலாம், ஒரு நாள் விட்டு வாங்கிக்கலாம், ஒரு 2 நாள் விட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு டைம் ரொம்ப இழுத்தடிச்சிருவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுக்குறப்பவே டக்குன்னு தைச்சி கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்கூல் டேஸில் நம்ம எப்படி டைம் வந்து ஸ்பேர் பண்ணுவோம். காலைல வந்து ஸ்கூல் போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு 4 பீரியடு, மதியம் ஒரு 4 பீரியட் வருதுல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலைல உட்காந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ளவுஸ் முடிச்சிடணும். அப்புறம் ஈவினிங் ஒரு 3 ப்ளவுஸ் முடிச்சிங்கன்னா நைட்டுக்கு வந்து நீங்கள் ஹூப்ஸ் வச்சு முடிச்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். 1/2 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நைட்டு நல்லா தூங்கலாம். தூங்கிட்டு விடியற் காலையில் நீங்கள் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட அடுத்த நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். நிறைய குட்டி சுட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் ஒர்க் போகும். ஸோ உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிச்சிட்டோன்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ டைமும் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, காலைல நம்ம பசங்கள்லாம் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும், ஸ்கூல் அனுப்பணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. ஹவுஸ் ஒர்க்கும் நம்ம முடிச்சுட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் சொல்கிற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் 8 மணிக்கு எல்லாமே கட்டிடுவேன். 8 மணிக்கு அப்புறம் தான் நான் கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வச்சுட்டு தூங்குவேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்தந்த வேலை நம்ம ஹவுஸ் ஒர்க்கும் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்னா நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க டைமில் இந்த மாதிரி கட்டிங் போட்டு வைக்கிறதோ தைக்கிறதோ எல்லாமே முடிச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ்க்கு. வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் தான் இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல இதில் வந்து கொண்டு போக முடியும். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கும் நம்ம எந்த வேலை இருக்கோ நம்ம அவங்களுக்கு வேலை முடிச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து அவங்களும் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகளும் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்க ஒர்க்கை நீங்கள் முடிக்க முடியும். உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இதுலேயும் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லரிங் வேலை பண்ணுறப்ப எழுந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா ஒரு வாக்கிங் போகணும். சும்மா குட்டியாக ஒரு ரவுண்ட் அடிங்க ரூமில். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கால் வலிலாம் நிறையவே நம்மளுக்கு அவாய்ட் ஆகும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. நல்லா உங்களை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. நல்ல காற்றோட்டம் இருக்க இடத்துல உட்காருங்க. தைக்கிறப்போ அப்பப்போவே க்ளீன் பண்ணிடுங்க. டஸ்ட் அலர்ஜி வராமல் இருக்கும். பேக் பெயின் வராமல் இருக்கணும்னா நைட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கிடுங்க. காலையில் 7:30 மாதிரி நைட் கரெக்ட் டைமுக்கு தூங்கிட்டிங்கன்னா பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தைக்கிறது அந்த சேரை தான் நம்ம வந்து கரெக்டான சேரை வந்து வாங்கி போட்டு தைக்கணும். அப்போ வந்து நிறைய மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100%ல் 80% பேக் பெயின் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அது எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் ரொம்ப பொறுமையாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க. என்னோடய வீடியோஸில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு நல்ல இன்கம்னா ரூ. 1500 ரூ. 1000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். இன்கம் பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் தைக்கிறேன்னா என்னோடய இன்கம் என்னன்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்களா நான் ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ இல்லாமல் நிறைய வீடியோஸ் என்னோட சேனல் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் நான் வந்து டைரெக்டாக லைவ்லேயும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருப்பேன். லைவில் உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ நான் ஸ்டிச்சிங் வீடியோவே தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன தைக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டிங் வந்து வித் மெஷர்மெண்ட்டோட நான் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 36 48 இன்ச் ப்ளவுஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் அதையுமே நான் கட்டிங்கில் போஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். வாட்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.